பாராளன் பேரோதும் பெரியோர்கள் சபையிலே வாச்சகா விடம்பிதமிதம் மம நீச்ச வாச்சகா சாந்திஸ்து மம துர்வச்சோபிஹி கிமர்த்தம் நீச்சவாச்சகா சாந்திஸ்து நாராயண விஷய ஏவ. நாராயணனுடைய விஷயமா இருப்பதினாலே அடியேனுடைய சிற்சொல்லாயினும் பெரியோர்கள் உகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து வைகுண்டவாசி ஸ்ரீமான் சேஷாத்ரி ராஜகோபாலன் அவர்களின் 100வது அகவை பூர்த்தி சதமான உற்சவ சந்தர்ப்பே 3வது அமர்வாக அருளிச்செயலின் ஏற்றத்தை சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு அமர்விலும் ஏதாவது ஒரு சில புதிய குறிப்புகளை தர வேண்டும் என்று இதை நிறுவி நடத்துகின்ற டாக்டர் ஜெயந்தி பார்த்தசாரதி அவர்கள் அடியேனுக்கிட்ட கட்டளை. அதை சிறமேற்கொண்டு இன்றைய அமர்விலே அருளிச்செயலிலே பாவை கச்சேரியிலே ஒரு புரட்சி என்று மகுடமிட்டு ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விழைகின்றேன். அருளிச்செயலிலே ஒரு புரட்சி. போன அமர்விலே நாம் என்ன புரட்சின்னு முதல்ல ஒரு புரட்சியை பார்த்தோம். தமிழ் இலக்கிய வகையிலே வெண்பாக்களையும் அந்தாதிகளையும் எடுத்தா 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளே வரலாற்று முறையாக பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எடுத்தா முதல் 4 ஆழ்வார்களுமே இந்த அந்தாதி தொடையை பயன்படுத்தினர். அதற்கு அப்புறம் வந்த நம்மாழ்வார் இன்னும் ஒரு பெரிய புரட்சியை பண்றார். அதை பற்றி தான் நாம் இப்ப பார்க்க போறோம். இவர்களெல்லாம் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். அதனாலேதான் அவர்களால் செய்ய முடிந்தது. தாளமும் சொல்லும் சுவையும் பொருளும் தன்னடைவே ஓடி ஓடி வந்தது. எப்படி பாடினரோ அடியார் ஆழ்வார், எப்படி பாடினரோ ஆண்டாளும் மாறனும் கலியனும் எப்படி பாடினரோ. இது கவியோகியோட பாட்டு. இந்த சந்தர்ப்பத்துக்காக நம்ம மாத்தினோம். அப்படி பாட ஆசை கொள்வோம் ஹரியே எப்படி பாடினரோ. எப்படி பாடினார்? ஒலிகொள், ஆழ்வாருடைய வாக்கு. ஒலிகொள் மொய்ய சொல்லால் இசை மாலைகளால். என்ன வாக்கு பாருங்க. அதை பத்தி தான் நீ பார்க்கிறோம். ஒலிகொள் மொய், அப்படியே சொற்கள்லாம் மொய்க்கிறது. அதுக்கேத்த ராகம், ராகத்துக்கேத்த தாளம். ஒலிகொள் மொய்ய சொல்லால் இசை மாலையாக வந்த செந்தமிழ். அத்தனையும் ஆழ்வாருடைய திருவாக்கு. அப்படி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? என்ன புரட்சி பண்ணான்றதை பார்ப்போம். மோகத்தை தந்திடு இல்லையேல் உயிரை கொண்டு விடு. எப்படி? மோகத்தை தந்து விடு இல்லையேல் உயிரை கொண்டு விடு. மகாகவியுடைய கூற்று. யாரிடத்திலே மோகத்தை தா? கண்ணனிடத்திலே, கண்ணம்மாவிடத்திலே மோகத்தை தந்து விடு. சரஸ்வதி கிட்ட கேட்கிறார், வாக்தேவதை கிட்ட. எனக்கு காதல் என்பது கண்ணனிடத்திலே. கண்ணன் என் தோழனாய், கண்ணன் என் தந்தையாய், கண்ணன் என் தாயாய், கண்ணன் என் சேவகனாய் என்று பல விதத்திலே அவனிடத்திலே எனக்கு மோகத்தை தா. கண்ணன் என் விளையாட்டு பிள்ளையாய் மோகத்தை தந்து விடு, இல்லையேல் என் உயிரை கொண்டு விடுன்னு சபதம் போடுறார். மகாகவி வாக்கு. அப்படி இந்த ஆழ்வார் பண்ண புரட்சி அந்நாள் கொண்டு இந்நாள் வரை. அதுவும் ஆழ்வார் வாக்கு. என்ன அப்படி புரட்சி பண்ணார்? இலக்கிய வகையில எடுத்தா வெண்பாக்களை நிறைய புகுத்தினார். அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்னு எடுத்தோம்னா ஆசிரியப்பா தான் மிகவும் மலிந்து இருந்தது. அகவலோசை உடையதாய் ஆசிரியப்பா அந்தாதியை புகுத்தினார். இவர் பாடினது எல்லாமே அந்தாதி. இது ஒரு தனிச்சிறப்பு. பாடினது பூரா அந்தாதி. திருவிருத்தம் தொடங்கி திருவாய்மொழி வரையே எல்லாமே அந்தாதி.
அது எப்படி பரிசிரமப்பட்டிருக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் வெண்பா, இலக்கிய வகையிலே வெண்பாவை வைத்தார். அப்புறம் பெரிய புரட்சின்னு எடுத்தா பக்தி இலக்கியங்களிலே இவர் பண்ண புரட்சி, அகத்துறையை கொண்டு வந்தார். காதல், கண்ணனுக்கே ஆமுதுமாம் காதல். நான் என்ன சொன்னேன், ஆழ்வார் பண்ண புரட்சி இன்னளவிலும் தாக்கத்துல இருக்கு. யார விட்டுது? பரிமேலழகரை விடல, மற்றைய ஆழ்வார்களை விடல. ஆண்டாள் இதுல எத்தனை தாக்கம், கலியனும் ஆண்டாளும் கலியனும் அவ்வளோ திருவாய்மொழியாலேயும் ஆழ்வாருடைய ஈரச் சொற்களாலேயும் பன்னார் பாடலாலேயும் தாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்த ஆச்சாரிய பெருமக்கள், அதற்கப்புறம் வந்த தற்காலத்திய கவிஞர்கள் எடுத்தா மகாகவி பாரதி, நம்மாழ்வார் படிச்சிருக்கார், அவருடைய கட்டுரையில எழுதுவார். அப்புறம் ஏன் அரியக்குடி ராமானுஜயங்கார் வரைக்கும் அதை தாண்டி நம்மளிடத்திலும் ஆழ்வாருடைய தாக்கம் இல்லைன்னா இன்றைய அமர்வு நடந்திருக்காது இல்லையா? அப்படி ஆழ்வார் என்னத்தை பண்ணார்? ஏன் இவருடைய பிரபந்தத்துக்கு மட்டும் வேதம்னு சொல்றோம்? வேதம்ன்றது எல்லா ஆழ்வாருடைய ஈரச் சொல்லியும் சொன்னாலும் பிரதானமாக எடுத்தால் ஆழ்வாருடைய திருவாய்மொழி. ஏனென்றால் சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நமக்கு தரார். எப்படி தரார்? ஒரு காதல் காவியமாக தரார். அதுதான் ரொம்ப முக்கியம். அகத்துறைன்னு சொன்னோம். தமிழ் இலக்கிய இலக்கணம்னு எடுத்தா 2, புறத்துறை அகத்துறை. அதனாலதான் நமக்கு தெரியும் புறநானூறு அகநானூறு. இது 2ம் இல்லைன்னா உயர்ந்த தமிழ்னு சொல்ல முடியாது. ஒரு வீரச் செயலை சொல்லணும், ஒரு குணங்களை சொல்லணும், முக்கியமாக வாழ்வியலை சொல்லி காதலை சொல்லணும். ஏன்னா அது ஒரு இலக்கியம். அது ஒரு இலக்கியம்னா அந்த ஒரு காதல் இருக்கணும். ஆழ்வார் அத பக்தி இலக்கியங்கள்ல முதல்ல புகுத்துற. ஆழ்வாருடைய காலம் எடுத்தா பக்தி காலம். வரலாற்று ரீதியா சொல்றேன். வைணவ சம்பிரதாயத்திலே கலி பிறந்து 43ஆம் நாள் ஆழ்வார் பிறந்தார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நம்பிக்கை. அது நிற்க. இலக்கிய வகையில எடுத்தோம்னா, வரலாற்று முறையில எடுத்தோம் என்றால் சைவர்கள் வரலாற்றை தான் பிரதானமா ஸ்தாபிக்கிறார். அப்படி சைவர்கள் ஸ்தாபிக்கும் இடத்திலே 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆழ்வார் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு முன்ன பின்ன. அது ராகவ ஐயங்கார் தொடங்கி வச்சிருக்கா. அதுல அடியனுக்கு ஒரு வேறுபாடு. ஆழ்வார் 5ஆம் ஆழ்வார் இல்லை என்று சில வரலாற்று ஆசிரியர்களும் சொல்கின்றார்கள். அதெல்லாம் போட்டோம். நம்ம முறையில வரலாற்று ரீதியாகவே 4ஆம் அல்லது 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டுன்னு வந்தோம்னா திருஞான சம்பந்தருடைய காலம், அவருடைய சமகாலத்தவர் கலியன் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுலயும் சைவர்கள் மாறுபடுறோம். எது இருந்தாலும் நாம் இதை எடுத்துக்கொள்வோம் பிரசங்காத்து. அப்படி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்தா சைவத்துல காரைக்கால் அம்மையார், அந்த காரைக்கால் அம்மையாரும் முதல் நால்வரும் வைணவத்திலே முதல் நால்வர். பொய்கை பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன், அவருடைய திருநட்சத்திரமும் வரப்போறது. அப்படி எடுக்கிறத இவர்கள் ஐவரும் என்ன பண்ணாங்கன்னா அந்தாதி தொகையை புகுத்தினர்னு சொன்னோம். இதுல யாரு முன்ன பின்னன்றது பட்சம் இல்ல, அந்த காலம்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பக்தி பீரியட்னு எடுத்துப்போம் வரலாற்று முறையில. 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு. மூத்த திருப்பதிகம், இரட்டை மணி மாலை, அற்புத திருவந்தாதி அம்மையார் பண்ணா. அதே மாதிரி முதலாழ்வார்கள் பண்ணது 3ம் அந்தாதி, அப்புறம் நான்முகன் திருவந்தாதி. ஆச்சா, இந்த புகுத்திட்டா. அதற்கு அப்புறம் வந்தவர் நம்மாழ்வார், 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துப்போம். இதுக்குண்டான கல்வெட்டுகளும் இருக்கு, திருப்பரங்குன்றம் கோயிலே இருக்கு. அப்படி அந்த 5ஆம் நூற்றாண்டு எடுத்தா இவர்கள் ஐவரும் அந்தாதியை செய்து போந்தனர். அதனால ஆழ்வார் தனக்குள்ளேயே ஒரு புரட்சியை வைக்கிறாரு. நான் பாடுகின்ற திருமழிசை ஆழ்வார் எல்லாம் அந்தாதி இல்லை. இவர் பண்ணது மேக்னம் ஓபஸ். 4 பிரபந்தங்களும் 4 ஜென்ரி, 4மே அந்தாதியா வைக்கிறார். அது ஒரு புரட்சி. அதை பற்றி போன அமர்வுல பார்த்தோம். இவர்கள் 5 பேரும் பண்ணாததை நம்மாழ்வார் பண்றார். ஏனென்றால் எப்படிப்பட்டவர்? பிரேமார்த்ரி விஹ்வலகிராஹா புருஷாஹா புராணாஹா. 2 ஆச்சாரிய பெருமக்களுடைய திருநட்சத்திரம் போந்தது. அதனால அவர்களுடைய கிரந்தங்களையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன் இவர் இப்படி பண்ணார்னா,
ஆழ்வார் என்பவர் பிரேமத்திலே ஆழ்ந்து போனவர். அவருடைய ஸ்வரூபமே திருமேனியே பக்தி தான். கண்ணனுக்கு ஆமதுமாம் காமம். அமுதனார் சொல்றார் இல்லையா, பிரேமார்த்தி விஹ்வல கிரஹா புருஷாஹா புராணாஹா துவாம் துஷ்டுவுஹு முரரிபோ மதுரை வச்சோபிஹி வாச்சோ விடம்பிதமிதம் மம நீச்ச வாச்சஹ சாந்திஸ்து தே ச விஷயாக மம துர்வச்சோபிஹி. கூரேஸ்வருடைய வாக்கு. ஏன் இவர் இப்படி பண்றார்? அகத்துறையை கொண்டு வர்றார். காதல் காவியத்தை முதல்ல சொல்றார். அருளிச்செயல் என்பது சாஸ்திரம், அதை கடைசியில வச்சுக்கோங்க. அருளிச்செயல் என்பது சாஸ்திரம், அதுல ஒன்னும் சம்சயமே இல்லை. இருந்தாலும் சாஸ்திரம் சொல்லி மக்களை இழுக்க முடியாது. கலௌ துக்கநிதே ராஜன் நம்ம சொல்லல, ஊர்த்வரேதஸ் சுகபிரமே சொல்லிட்டு போயிட்டார். ஆக நம்மளை இழுக்கணும்னா ஒண்ணு நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தணும். அது நித்திய சம்பந்தம் தான், இருந்தாலும் மறந்து போயிடுறோம். உண்டியே உடையே என்று உகந்து போறோமா. முதல்ல இவர் எடுத்துட்ட ஒரு கட்டளை, தனக்குத்தானே என்ன பண்ணார்? எம்பெருமானிடத்திலே இந்த ஜீவனை இணைக்கணும். எப்படி இணைக்கணும்? காலத்துக்கு ஏத்தார் போல இணைக்கணும். ஒண்ணு. அதனால பக்தியை நிறைய சொல்றேன். சரணாகதி பக்தின்னு எடுத்துப்போம். அந்த பக்தியாலே நம்மளை இணைக்கிறார். அப்புறம் எப்படி இணைக்கிறார்? இந்த பக்திய ஒரு காவியமாக கல்பனை பண்றார். அதான் ரொம்ப விசேஷம். மூணாவது, இது ரெண்டுத்துல சாஸ்திரத்தை வச்சுறாரு. ஏன்னா இவர் மயர்வர மதிநலம் அருள பெற்றவர். இதுதான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரம் மூணாவது நிலைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது நிலை காவியம், முதல் நிலை பக்தி. பிரேமார்த்த விஹ்வலகிரஹா புருஷஹா புராணாஹா. கூரேச சொல்றார், எனக்கு முன்னாடி வந்த மகாபுருஷர்கள் எல்லோரும் பிரேமத்தாலே கட்டுப்பட்ட பிரேமார்த்த விஹ்வலகிரா, கிரம்னா வாச்சம், பிரேமத்தினாலே கட்டுப்பட்ட சொற்களாலே, மொய்ய சொல்லால். ஆழ்வாருடைய வார்த்தையை வைக்கிறார் சம்ஸ்கிருதத்துல. மொய்க்கிறது என்ன? மொய்க்கிறது தேன். என்ன தேன்? பக்தி. மொய்ய சொல்லால் இசை மாலைகள், அத மாலையா தொடுக்கிறார் தாளத்தோட. ஏன்னா நம்மளை இழுக்கணும். ஆக இந்த பக்தி மார்க்கத்தை, அதுல நம்ம ரொம்ப ஸ்பிளிட் ஹேர் பண்ண வேண்டாம். சரணாகதி தான், இருந்தாலும் பக்தியினுடைய முழிந்த பாகம் தான் சரணாகதின்னு நம்ம சொல்லின்னு வருவோம் நம்ம வகுப்புகள் அல்ல. அப்படி எடுத்தா பக்தியை இசையாலே, ஏற்ற சொல் மாலைகளாலே, பண்ணார் பாடலாலே கொடுக்கிறார். மொய்க்கிறது தான் அப்படி பக்தி. சொல்லு மொய்க்கிறது. என்னாவிலே தன்னாவிலே தன்னை கொள்றான் 7ஆம் பத்து. அப்படி அந்த பக்தியால வைக்கிறார். அப்படி இந்த பக்தியை கொண்டு வைக்கிறார். எப்படி வைக்கிறார்? வெறும்னா வரட்டு பக்தியா வைக்கல, ஒரு காதல் கவிதையா படைக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு காவியம் எடுத்தா பவபூதி சொல்லுவான். அவன் என்ன சொல்றான்? கருணா ஏவ ரசஹா, ஏகோ ரச கருணா ஏவன்றான் அவன். ஆனால் இந்த பக்தி பாவத்தில் எடுத்தா ஏகோ ரச பக்தி பாவ ஏவ. அதான் கூரேசர் சொல்றார், மொழியை கடக்கும் பெரும்புகழான கூரேசர் என்ன சொல்லிடுறார்? பிரேமார்த்த விஹ்வலகிரஹா புருஷாஹா புராணாஹா. நக்க எக்கட நாகலோகம் என்கிற அப்பேற்பட்ட மகனியர்கள் யார்? அதை நம்ம சொல்றதுக்கு கூட அடியனுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் இந்த எம்பெருமான் நம்ம பணித்ததாலே, பெரியோர்கள் பணித்ததால நம்ம சொல்றோம். ஆக இந்த பக்திய ஒரு காதல் கவிதையா அதை கச்சேரி பண்றார். கச்சேரின்னு எடுத்தா ஒருத்தர் பாடணும், அதுக்கு ஒரு பக்கவாத்தியம் ஒரு 4 பேர் இருக்கணும், அதை ஏற்படுத்துறவா ஒரு குழு இருக்கணும், கேட்கிறவா நிறைய பேர் இருக்கணும். அதான் இங்க இவர் பண்ணுகின்ற இவர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மாழ்வார் எப்படி பாடுறார்? ஒரு தலைவனை வச்சுட்டு பாடுறார். அதான் எம்பெருமான். பக்கவாத்தியம் எல்லாம் யாரு? ஏன்னா இவர் காதல் கவிதையை யாக்கிறார். பக்கவாத்தியம் யாரு? ஒரு நாயகன் இருந்தா ஒரு நாயகி இருப்பா, நாயகிக்கு சேடிமார்கள் தோழிமார்கள் இருப்பாள், அந்த நாயகிக்கு ஒரு தாயார் இருப்பா, பெத்த தாயார் இருப்பா, வளர்த்த தாயார் இருப்பா. ஆக இத்தனை கதாபாத்திரங்களையும் ஒரு காவியமாக, காதல் காவியமா வைக்கிறார். இதுதான் அவர் பண்ண புரட்சி. நாம என்ன சொன்னோம்? இவருக்கு புரட்சின்னா இவர் தான் முன்னிட்டு பண்ணிருக்கணும். ஆத்தியத்துல
பக்தி இலக்கியங்களிலே இவருக்கு முற்பட்ட பக்தி இலக்கியங்கள் எழுதினவர் யாருன்னு பார்த்தா 5 பேருன்னு பார்த்தோம். நம் ஸ்ரீ வைஷ்ணவத்துல எடுத்தோம்னா பொய்கை, பூதத்தார், பேயார், திருமழிசை ஆச்சா அண்ணல். அங்க பார்த்தா காரைக்கால் அம்மையார். நம்ம என்ன சொன்னோம்? இவர்கள் ஐவரையும் செய்யாததை இவர் பண்ணணும். அந்த எம்பெருமானிடத்திலே நாம் செய்ய வேண்டிய பக்தியை ஒரு காதல் காவியமாக, ஒரு கச்சேரியாக, அது கச்சேரியில பிரைமார்டியல் ஆடியன்ஸ் யாரு? அந்த நாயகனே. எப்படி சக்கரவர்த்தி திருமகன் அஸ்வமேத மகாமண்டபத்திலே அவனே இருந்து தன்னா என்ன எம்பெருமான்னு 2 தொடைய தட்டி 32 நாள் கேட்கிறான் கானமா. ஒரு நாளைக்கு 20 சர்க்கம், 640 சர்க்கம். ஸ்ரீராமாயணம் படிக்கிறவளுக்கு தெரியும். அப்படி 32 நாட்கள் அவன் கேட்கிறான். இங்க என்ன இன்றளவும் அது 32 நாளோடு ஸ்ரீராமாயணம் முடிவு வச்சு அவன் நேர கேட்டது. ஆனால் இன்றளவும் அவனும் கேட்கிறான், திருவடியும் கேட்கிறான். அது இருக்கட்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இன்றளவும் எம்பெருமான் திருவன்வண்டூரிலே, குட்டநாட்டு திருப்புலியூரிலே, ஆழ்வார் திருநிலே இன்னளவும் இவன் கேட்கிறான். அதனால இவன் தான் ஆடியன்ஸ், பிரைமார்டியல் ஆடியன்ஸ். இதுல கதாபாத்திரத்திலையும் இவன் தான் தலைவன். இதை ஒரு காதல் காவியமாக இவர் வைக்கிறாருன்னு சொன்னோமா. இவர் முதல்ல ஏன்னா காரைக்கால் அம்மையார் பண்ணலையான்னா, காரைக்கால் அம்மையாருடைய பாவம் என்பது எடுத்தால் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, சைவர்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவம். தாயே என்ன ருத்ரன் விழிக்கிறான். காரைக்கால் அம்மையார தாய் என்று ருத்ரனே விழிக்கிறான் இல்லையா? ஆக காரைக்கால் அம்மையார்னு எடுத்தா ருத்ரனுக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் உள்ள சம்பந்தமானது தாய்க்கும் சேய்க்கும் உள்ள சம்பந்தம். ஆக அது ஒற்றுங்க. மற்ற 4 ஆழ்வார்கள் பிரேம காவியமா பண்ணல, பக்தி காவியமா பண்ணியிருக்காங்க. ஆக இந்த 5 பேரும் பண்ணாததை நம்மாழ்வார் முதலிலே ஒரு காவியமாக வைக்கிறார். அது எங்க வைக்கிறார் பாருங்க. அதுதான் அவருடைய மயர்வர மதிநலம் அருளப் பெற்றதான ஒரு பக்தியாலே மிளிர்ந்த ஞானம். அவர் பண்ண முதல் பிரபந்தம்னு எடுத்தா, முதல் யாப்பு எடுத்தா விருத்தம், திருவிருத்தம். விருத்தம்னு எடுத்தாலே என்ன கதை, விருத்தாந்தம்னு சொல்றோம்னு பெரிய விருத்தாந்தம் சொல்றான்டா. கதை பாருங்க. இவர் சாஸ்திரமா பண்றான்னு சொல்ல முடியாது. அவரது பேரே அந்த பனுவலுடைய தலை அங்கமே அது ஒரு விருத்தாந்தம் அப்படின்னு தான் போட்டு. கதை எப்படிப்பட்டதான கதை? திருவிருத்தம். திரு என்கின்ற உயர்ந்ததான விருத்தம், காதல் காவியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அருளிச்செயல்னு எடுத்தா இது சாஸ்திரம், வாஸ்தவம் தான். அதெல்லாம் அப்புறம் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்ல. அப்புறம் இது ஒரு பக்தி, சரி. ஆனா அந்த பக்தியை எப்படி வச்சிருக்காரு? அவர் பேர் கொடுக்கலன்னா பின்னாடி வந்த நாதமுனிகள் கொடுத்தாருன்னு வச்சுப்போமே. திருவிருத்தம் என்று சொல்றோம். விருத்தம்னா விருத்தாந்தம். அது முதல்ல அவர் உள்ளத்திலே, அவர் ஹிருதயத்திலே தோன்றினது எப்படி? அந்த எம்பெருமானுக்கும் சேதனனுக்கும் உள்ள சம்பந்தத்தை ஒரு காதல் காவியமாக அகத்துறையிலே அந்தாதியாக பக்தி இலக்கியங்களிலே முதலில் புகுத்தி புரட்சி செய்தவர் நம்மாழ்வார். அவர்தான் பண்றார். அத எல்லாரும் என்ன சொல்றாருன்னா, நம்மாழ்வார் எப்படி பண்ணார், ஆழ்வார்கள் எப்படி பண்ணார்னு சொல்றார். ஆழ்வார்கள் பண்ண விதமானது 4 அப்படின்னு பொதுவா சொல்றா. ஆனா ஆழ்வாருடைய கிரந்தங்களை படிச்சா விசேஷமாக நமக்கு புலப்படும். இதை நான் ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறதுனால போடுறேன். இந்த பாட்டை எப்படி பாடுறா, ஆழ்வார்கள் எப்படி பாடுறா அப்படின்னு எடுத்தா, முதல்ல தானான தன்மையில தான் எல்லாரும் பாடினான். 2 பேர் மட்டும்தான் தன் பாவம் மாறி பாடினர். பேஸ் சேஞ்ச் சொல்றோமே, அப்படி எடுத்தா ஆழ்வார்கள் தானான தன்மையிலே பாடினார்கள். சரி, அது 4 பாடி போந்தனர். புரட்சி பண்றாரு இல்லையா, அகத்துறையை வைக்கிறார். அகத்துறையிலே ஒரு நாடகமா வைக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான இது. 1 மணி நேரத்துல எப்படி முடிக்க முடியும்னு தெரியல, பார்ப்போம். தானான தன்மையிலே மற்ற 4 பாடினர். காரைக்கால் அம்மையார் உட்பட சைவத்துல 5 பேர் வச்சுக்கோங்க. ஆழ்வார் வந்துட்டார். வரலாற்று முறையா பார்த்தா 5ஆம் நூற்றாண்டுல ஒரு புரட்சி வருது. திருவிருத்தம் என்கின்றது இவர் பண்ண முதல் பனுவல்.
அத ஒரு காதல் கவிதையா வைக்கிறார். அப்படி வைக்கிறச்சே இவர் என்ன பண்றார், பாவங்களை உள்வாங்கிறார். பெரியவாச்சாம்பிள்ளை சொல்றார், ஆண்டாள் என்பவளுக்கு தன்னடைவே அந்த கவிதையானது பக்தியாக மிளிர்ந்தது, காதல் கவிதையாக மிளிர்ந்தது. அது எப்படி நமக்கு தெரியும்? 6, 7, 8 திருமொழி எடுத்துக்கோங்க. வாரணம் 1000, அப்புறம் 7 கற்பூரம் நாருமோ, 8 தூது விண்ணீல மீளாப்பு இல்லையா? 6, 7, 8 ஆமா. அப்படி வருகின்ற போது இப்படி ஏன் ஆண்டாள் இப்படி பாடுறான்னா, அவளுக்கு இயற்கையாக வந்தது, பெண்ணாக இருப்பதனாலே அவருக்கு இயற்கையாக வந்தது, பள்ளமடையாக அமைந்ததால் அவர் எழுதிட்டார் மகனியர். மற்ற ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடியதான பாவமானது மேட்டுமடையை போலே. பள்ளமடைன்னா மேல இருந்து வாட்டர் டேங்க் வச்சா தன்னால கீழே வந்துடும். பட் அந்த வாட்டர் டேங்க்ல ஏத்துறதுக்கு மட்டும்தான் மோட்டர் போடணுமே தவிர இறங்குறதுக்கு மோட்டர் போடணும் இல்ல. குழாவது இருந்து வந்துடும். பள்ளமடை கிடுகிடுன்னு மேல இருந்து தான் வாட்டர் கீழே வந்துடும். அதனால ஆண்டாளுக்கு இப்படியான பாவங்கள் அமைந்ததுல ஒன்னும் பெருசு இல்லை. ஏனால் அவள் இயற்கையாகவே ஸ்திரீயாக இருந்ததுனாலே, பள்ளமடையாக இருப்பதினாலே அது அமைந்ததுன்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடியனை பொறுத்த வரைக்கும். பெரிய விஷயம் என்பது கீழேந்து தண்ணிய மேல ஏத்துறோம் பாருங்க, அதான் கஷ்டம். ஒரு நாளைக்கு 10 மாடி பிளாட்ல மோட்டர் போயிடுச்சுன்னா தீந்துது அன்று. அப்படி தன் பாவத்தை வரவழைத்துக் கொண்டு எம்பெருமானிடத்திலே தனக்கு இருக்கின்ற காதலை, அந்த காதலை வெளிப்படுத்தி ஆப்புகளாலே நம்மை அவனிடத்திலே சேர்ப்பதுதான் கஷ்டம். ஆக நமக்காக பரிசிரமப்பட்டவர்கள் தான் மாறனும் கலியனும். அவர்கள் தன்னடைவே மேட்டுமடையாக இருக்கிறார்கள். பெரியவச்சான் இது அப்படி எடுக்கல, நான் பிரசங்காத்து சொல்றேன் நகினிந்தா பாவத்துல. அப்படி தன்னைத்தானே மாற்றி, பாவம் தான் மாத்திரா, உருமாற்றல, பாவத்தை மாற்றி பெண்ணாக மாற்றி அந்த தன்மையை ஏற்று பனுவல் யாத்தனர். அப்படி என்ன சொன்னோம்? அதான் கச்சேரின்னு சொன்னோம். ஒரு தலைவன், எம்பெருமான் தலைவன், பிராட்டி. இங்க யாரு? ஆழ்வார் தன்னைத்தானே பிராட்டியாக வைத்துக் கொள்ற. ஆழ்வார் தன்னை பரகாலனோ பராங்குசனோன்னு சொல்லல, அவர்கள் தன்னை அப்படி சொல்லவில்லை. அதுவும் வருவோம், என்னென்ன மாதிரி சொன்னா ரொம்ப விசேஷமான பார்க்கணும். சோ நம்ம தான் ஆழ்வார பராங்குச நாயகி பரகால நாயகின்னு நாதமுனிகள் பிற்காலத்துல வந்தவா சொன்னாலே வழியா, ஆழ்வார் எங்கேயும் தன்னை பேர் சொல்லவில்லை. அது ரொம்ப முக்கியம். ஆக நாயகன் நாயகி, இந்த இடத்துல ஆழ்வார். அந்த நாயகிக்கு துணையாக இருப்பவள் தாயார், தோழி. ஆக நாயகன் யார் எப்படி பாடுறார் ஆழ்வார்? தன்னை முதல்ல தானே தன் நிலையிலே பாடுறார். அது திருவாய்மொழி தொடக்கம், அதை விட்டுருங்க. ஆனால் முதல் பிரபந்தமானது ஒரு சில பாட்டு, முதல் ஆத்தியமும் திருக்கடைப்பாட்டும் தன் நிலையிலே பாடினார் திருவிருத்தத்துல. மற்றபடி 98 பிரபந்தங்கள், அதுல 1, 2 தானான தன்மை. நம்ம பொதுப்படையா மெஜாரிட்டின்ற பாகத்துல வச்சு பொது பெரும்பான்மையா எடுத்தா பெண்ணிலைமையில திருவிருத்தம் அமைகிறது. அதுல முதல்ல நாயகியா பாடுற, நாயகித்தன்மை, தாய்த்தன்மை, தோழித்தன்மை. ஆச்சா, இதுதான் பெரும்பாலும் சொல்ற. சோ நாயகியா பாடுறார், தோழியா பாடுறார், தாயாரா பாடுறார். ஆனால் பொதுவா சொல்றோம், ஆனால் தமிழ் இலக்கிய வல்லுநர்கள் எடுக்கிறச்சே திருவிருத்தத்தை பார்த்தேன்னா, இலக்கிய வகையிலே பார்த்தேன்னா செவிலித்தாயும் வருவாள். அதான் ரொம்ப முக்கியம். தோழிய பாங்கி என்று வெளிக்கின்றனர். ஆனால் திருவிருத்தத்துல பிரதானமாக இலக்கிய ஏற்றுச்சுவடிகளை பார்த்தோம் என்றால், ஆழ்வார் திருநெல்வேலி பிராந்தத்தில் நிறைய ஏற்றுச்சுவடி. அப்படி பார்த்தோம்னா செவிலியர் என்றே மூதாதையர்கள் வியாக்கியானம் இடுவா பாட்டுக்கு. ஆக 1, 2 தாயார் பாசுரமும் வரும் திருவிருத்தத்துல. ஆனா பிரதானமா பார்த்தா செவிலியர். ஆக ஒரு சுவையான புரட்சி என்ன வைக்கிறாருன்னா, எல்லாரும் என்ன சொல்றா? நாயகி பாவம், தாயார் பாகம், தோழி பாவனை, அதோட நிறுத்திடுவார். நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே வளர்ப்பு தாய் தான். என்ன தாயானவள்? அவ பெரிய நாயகனுடைய தாயார், அவ சக்கரவர்த்தியினுடைய மனைவின்னு வச்சுப்போம். அவளுக்கு பல ஜோலி. ஆனா நித்தியம் எப்படி குப்ஜா கூனியானவள், ஞாதி தாசி யதோ தாசி என்ன, ஞாதி தாசி யதோ ஜாதா,
கைகேயி பிறந்தத்திலேருந்து இருக்காளாம். கைகேயி பிறந்தத்திலேருந்து அவளுக்கு பணிவிடை செய்யறான்றார் வால்மீகி ராமாயணத்துல. ஞாதிதாசி யதோ ஜாதா யதா, எப்ப கைகேயி பிறந்தாலும் அப்பத்துலேருந்து உஷிஷா அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம் அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த தாதிகள் தான் மிட்வைஃப்ன்றோமே, அவ எடுத்து பிரசவிக்கிற அவ தான் தாதிகள் இருக்கா. இதை நம்மாழ்வார் புகுத்துறார். ஆக ஆழ்வார் எவ்வாறு தன் பாவங்களை மாற்றுகிறார் என்றால் 3 இல்லை 4 வடிவிலே நாயகனாக, தன்னைத்தானே தானான தன்மையிலே, நாயகியாக, தோழியாக, தாயாராக, ஒரு மாற்று விதத்திலே செவிலியராக. இதுதான் இதனுடைய வரையறை. பார்த்தேன்னா ஆழ்வார்கள் எப்படி பாடினார்? பெரும்பாலும் தானான தன்மையில பாடுறார். அப்புறம் பார்த்தோம்னா நாயகி பாவம் அதான் பிராதான்யமா பாவம் மாறுறச்சு. அப்புறம் தோழி, ஏன் நான் தாயாருக்கு முன்னாடி தோழியை வைக்கிறேன்றது சொல்றேன். தாயார், அப்புறம் முக்கியமாக செவிலி. ஏன்னா தோழியிடமும் செவிலியரிடமும் தான் அந்த ஆத்மார்த்தம் இருக்கும். அந்த கன்ஃபைடிங் பீப்புள்ரோமே, அந்த நாளிலே நாயகிகள் இவர்கள் இருவரிடத்திலே தான் அப்படி ஈடுபாடு கொண்டு இருப்ப. ஆக இதுல ஒரு புரட்சி பண்றார். திருவருத்தம் எடுத்தா பல விடங்களிலே அந்த செவிலியானவள் பாடுவாள். ஆக முதல் புரட்சி அகத்துறைய புகுத்துறார். அப்புறம் அகத்துறையிலே பெண்ணான தன்மையிலே 3 அல்ல 4 விதமாக பாடுகின்றார். இது ஒரு புரட்சி. இவர் பண்ண உயர்ந்த புரட்சின்னா தோழிய புகுத்துறார். தோழி தான் ரொம்ப முக்கியம். அதை பார்ப்போம். தோழி தான் ரொம்ப முக்கியம். இன்னும் 30 மணித்துணிகள் இருக்கு, பார்த்துடலாம். அப்படி தோழிய புகுத்துறார், செவிலியரை வைக்கிறார். தாயார் வேறு, செவிலி வேறு. புரியுதா? இது ஒரு புரட்சி. அகத்துறையை புகுத்துதல் ஒரு புரட்சி. தோழியை கொண்டு புகுத்துறார், செவிலித்தாயை கொண்டு புகுத்துறார். கலியன் அதை பண்ணல. கலியன் நாயகி பாவத்திலே செய்திருக்கிறார், அதே மாதிரி தாயார் பாவத்திலே பாடியிருக்கிறார். தோழி பாவத்திலே அவர் பாடவில்லை. இது பெரியோர்கள் ஏற்றுக்கொண்டது. ஆக 27 2 பேருமே, மாறனும் கலியனும் 27 பதிகங்கள் தான் தன்மையை விட்டு பெண் தன்மையிலே பாடியிருக்கிறார்கள். அதுல எடுத்தோம்னா நம்மாழ்வாரானவர் 3 பதிகங்களிலே தோழி பாவனையிலே யாத்திருக்கிறார். ரொம்ப விசேஷம். 7 பதிகங்கள், பதிகங்கள்னா திருவாய்மொழின்னு சொல்றோம், 7 பதிகங்கள் தாயார் பாவனையிலே பாடியிருக்கிறார். மிச்சம் இருக்கக்கூடிய 17 பதிகங்கள் நாயகி பாவத்துல பாடுறார். இதே மாதிரி கலியன் என்பவர் 20 பாக்கள் திருநடுங்காண்டகத்துல, அப்படி 2 பதிகம் எடுத்துக்கோங்க. மடல் என்பது ஒரு பதிகம் தான். சிறிய திருமடல் ஒரு பதிகம், பெரிய திருமடல் ஒரு பதிகம், ஆக 4. இதை தவிர 23 பதிகங்கள் பெரிய திருமொழியிலே தன்னன்மை விட்டு பெண் தன்மையில பாடுறார். ஆக 23 கூட்டல் 4 எவ்வளவு வருது? 27. ஆக 23 கூட்டல் 2 கூட்டல் 2 கலியன் 27. நம்மாழ்வார் என்ன பண்ணாரோ அதையே கலியன் உள்வாங்கி 27 பதிகங்களாக நாயகி பாவத்துல பண்றாரு. இதெல்லாம் கணக்கு தெரிஞ்சுப்போம். அட்வான்ஸ்டு திவ்ய பிரபந்த கிளாஸ்ன்னு வச்சுட்டா படிக்கிறோமோ. ஆக இது தெரியும். இதுல ஆழ்வார் என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு காவியம் தான் பண்றாரு. திருவிருத்தம்னு எடுத்தா அது ஒரு காவியம். முதல்ல தானான தன்மையில ஐயோ இந்த உலகத்துல என்னால இருக்க முடியாது. என்ன சொன்னேன்? இந்த ஆழ்வார் பண்ண புரட்சியுடைய தாக்கம் 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியிலும் மகாகவி பாரதிய தாக்கிறது. பாலும் கசந்ததடி சகியே படுக்குது. ஆழ்வார் அப்படியே பண்றதே சொல்ற. படுக்கையும் நொந்ததடி கோல கிழிமொழியும் செவியில் குத்தல் எடுத்துதடி. மகாகவி எளிமையா படுத்துறான். இது ஒரு அகவல் ஓசையோ துள்ளல் ஓசையோ எல்லாம் கிடையாது. 4 வைத்தியரும் இனிமேல் நம்புவதற்கு இல்லையடி என்றார். சும்மா விட்டாரா? பார்த்த ஜோசியனும் கிரகம் படுத்தும் என்றான். அப்படி எல்லாம் வெறுத்து போச்சு. அந்த எம்பெருமானிடத்திலே அதீதமான மோகம், காதல் ஆரம்பமே. ஐயோ என் உலகத்துல இருக்க வேண்டாம்,
பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இனி நின்ன நீர்மை இனியாம் இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை. ஐயோ எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், என்னால தாங்க முடியல. பாரதி வைக்கிறான் பாருங்க, எல்லாம் கசந்து போச்சு, படுக்கைன்னு வந்தது. கிளி பேசுற மொழியும் கசந்ததான், குத்தல் எடுக்குதான். இவரும் இனியாம் உறாமை. அப்பா யாரு? என் ஆத்மாவை ரட்சிக்கிறவன் நீவன், உயிரளிப்பான். என்னென்ன யோனியுமாய் அவதாரம் எடுக்கிறியே, நீ எடுக்கணும்னு இல்ல, நாங்க தான் கர்மபந்தமா வரோம். நீ ஸ்வ இச்சையாக நீயே வர. பிதா புத்திரேண பித்ருமான் யோனி யோனோ பிதா புத்திரேண பித்ருமான். வேதம், வேதத்துல இதுக்கு ஆகரம் இருக்கு, காடகம். பிதா புத்திரேண பித்ருமான் யோனி யோனோ. ரொம்ப வேதம் சொல்ல போறது இல்ல, காவியமா எடுக்க போறேன் இந்த அமர்வுல. ஆக இவனே என்னின்ன யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. நான் விண்ணப்பம் வைக்கிறேன், மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. விண்ணப்பம் பண்றார். ஆக இது எப்ப எதனால இதை ரிக்வேதம் சொல்றோம்? ரிக்வேதம் பூரா காமியத்துக்கு விண்ணப்பம் பண்றது. அக்னி மீளே புரோகிதம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த சூக்தம் எப்படி முடியும்? ராயஸ்போஷகும், நீ எனக்கு நிறைய செல்வத்தை கட்டி கட்டியா கொடு அக்னி தேவனே என்ன விண்ணப்பம் வைக்கிறோம். அக்னியில விண்ணப்பம் வைக்கிறோம், மருத்துக்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம், இந்திரன்ட்ட விண்ணப்பம் வைக்கிறோம், வாயுட்ட விண்ணப்பம் வைக்கிறோம், எல்லார்ட்டையும் விண்ணப்பம் வைக்கிறோம். கேட்டு கேட்டு வாங்குறோம். எதை கேட்டு வாங்குறோம்? இம்மை சுகையை கேட்டு வாங்குறோம். ஆக ருக்வேதத்தை காட்டிலும் ஒரு படி இது மேலு. ஆனா ருக்வேதத்துல விண்ணப்பம் தான் ஆரம்பத்துல இருந்து துதிப்பாடலாக. ரிச் ரிச்னா சேவாயாம் பூஜாயாம் இதி தாத்து. ஆக பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிட்டர்ன் பலனா இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு ரிக்வேதம் பூரா கேட்குது. ஆக இவரும் விண்ணப்பம் வைக்கிறார். இந்த காவியத்தை விண்ணப்பத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார், விண்ணப்பத்தை கொண்டு முடிக்கிறார். ஆகவே இது ரிக்வேதம். ஒரு ஆகரம் கொடுத்தோம். ஆக இவர் என்ன பண்றார்? ஐயோ இந்த உலகத்துல இருக்க முடியாது, எல்லாம் சுடுறது தகிக்கிறதுப்பா, போரும் போரும், என்ன ஒன்னிடத்திலே கொண்டு சேர் என்று அந்த நாயகியுடைய தாக்கம், நாயகிட்ட ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஆரம்பத்துல பிரியாம்பிளா வைக்கிறாரா? அப்படி வைத்து விட்டு இவர் என்ன பண்றார்? அது ஆக ஆக வைக்கிறார். வைத்த உடனே காவியம் எப்படி தொடங்குறது? தோழியை கொண்டுதான் தொடங்குறது. அதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் நாயகன் பாட்டு, எல்லோரும் நாயகி பாட்டு, எல்லோரும் தாயார் பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சம்பிரதாயம் நிக்கிறதே 3 பதிகங்களாலே தான். இது அடியேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசையினாலே, ஒரு பிரீத்தியினாலே சொல்லலாம் என்று நினைக்கலாம். ஆனா நான் அதை அடுத்த வகுப்புல மேற்கொண்டு சொல்றேன். எடுத்தால் இந்த பிரேமை தோழி பாவத்திலே ஆழ்வார் வெளிப்படுத்துறார். அதுதான் சம்பிரதாயம். ஆக விண்ணப்பம் வைக்கிறார். இந்த காவியமானது எப்படி முடியறது? விண்ணப்பத்துல முடியறது. இந்த காவியம் எப்படி தொடங்குறது? செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்ப சேயரிக்கண் அழுநீர் துளம்ப அலமருகின்றன வாழியரோ. தோழி சொல்றார். 2வது பாட்டே திருவிருத்தத்தில் எடுத்தேன்னா, செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்ப சேயரி. இந்த பாக்கறா தோழி, அந்த நாயகி இருக்காளே, அந்த பராங்குச நாயகி. ஆழ்வார் பராங்குச நாயகின்னு சொல்லல. அந்த நாயகி எப்படி, நாயகிக்கு என்னெல்லாம் பேர் கொடுக்கிறார் தெரியுமா ஆழ்வார்? அது ஒரு ஆராய்ச்சி. ஒண்ணுதல், அணங்கு, இன்மொழியாள், சிறுமான், அணிமாமயில், மெல்லியல், மரவரல். என்ன வார்த்தை? நிமியும் வாழாள். அப்படியே சுத்தமா கோவை வாயாள், ரொம்ப அப்படி கோவப்பணம் மாதிரி சுவந்து இருக்கான். நிமியும் வாயாள், உரைகொள் மென்மொழியாள். என்ன தமிழ்! அப்படி இதுதான் ஆழ்வார் நாயகிக்கு கொடுத்த பேர். உரைகொள் மென்மொழியாள், கருந்தடங்கண்ணி. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாயகி துன்பப்படுறா. துன்பப்பட்ட உடனே அந்த தோழி தான், தாயாருக்கும் தெரியல, தோழி புரிஞ்சுக்கிறார். தோழி புரிந்து கொண்டு இந்த தோழிதான் இந்த ஆத்மா, நாயகி ஆகிய ஆத்மாவை அந்த நாயகனிடம் சேர்க்கின்றாள். ஒண்ணு, தாயார் பண்ணாததை தோழி பண்றார். சம்பிரதாயம் நிற்பதே சேஷத்துவம். சரி,
யாருக்கு சேஷத்துவம்? அதான் ரொம்ப முக்கியம். தோழிதான் உயர்ந்த ஒரு பாத்திரம். ஆழ்வார் படைத்த பாத்திரத்திலே உயர்ந்த பாத்திரம் தோழி. என தோழிக்கு தான் இந்த ஆத்மாவுடைய நாயகனுடைய நிலை தெரிகிறது. செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்ப சேயரிக்கண். இந்த மீன்ல வந்து தத்தளிக்கிறத மீன் அத மாதிரி இந்த சேயரி செவந்து போச்சு. இந்த தாயார் இந்த நாயகிக்கு எப்பேர் மென்மொழியா இருக்காளே கருந்தடங்கண்ணி. கண்ணு கருப்பா இருக்கக்கூடியவளுடைய கண் எப்படி ஆயிடுத்து? அதான் எடுத்தேன். அந்த என்ன சொல்லாடல் ஆழ்வார் சொல்றாருன்னா கருந்தடங்கண்ணி. அப்படி இருக்கு. இதெல்லாம் தோழி பாசனத்துல வருதுதான். அதனாலதான் எடுத்து சொல்றேன். அப்படி இருக்கச்சே தொலைவெள்ளி மங்கலத்துல வரும். அந்நாள் தொடங்கி இந்நாள் வரை கருந்தட. சரி, அப்படி இருக்கச்சு அப்படி செவந்து போச்சா. அந்த விரக தாபத்திலே செவந்து போயிட்டா. யார நினைச்சுன்னு இருக்கா? முழிநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீர் இணையடிக்கே. இவள் அற்ப மானிடர்களோட காதல் கொள்ளல. மூதுவர் நமக்கு முந்தாதையர்கள், அவர்கள் நித்தியம் தொழுகின்ற தொழுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய இவள் அவனுக்கே ஆட்பட்டவள். அங்கதான் வர தாயார் என்ன பண்றா? ஐயோ இவளுக்கு பித்தேறி விட்டதே என்று எதசாட்டா பித்தம் தெரியும் என்று யாரையோ பிடிச்சுன்னு வரா. இந்த தோழிதான் நீங்கள் பண்ணது தப்பு. இந்த ஆத்மா இந்த நாயகியானவள் அடிமை. சரி, இப்ப என்ன பெருசு? அடிமை ஆயிடுச்சு. யாருக்கு அடிமை? அவனுக்கே அடிமை. இதான் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவம் எதுல நிக்கிறது? அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய தெய்வ சேஷத்துவம். சேஷத்துவம் சரி, அவனுக்கே அந்த ஸ்ரீயப்பதிக்கே இந்த ஆத்மா அடிமைப்பட்டது என்பது தோழியாலே தான் தெரியுது. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால். முதல்ல 350 பாசுரம் வரைக்கும் ஏற இறங்குதல். ஆழ்வார் வரார், மறையறார். இவளுக்கு ஆனந்தம் ஆனந்தம் தொலைகிறது. வரது போறது வரது போறது வரது போறதுன்னு அவன் மயக்கிறான். 350 பாட்டு போச்சு. ஒரு இடத்திலே எம்பெருமான் தன்னுடைய சொரூபத்தை எல்லாம் காட்டுறான். வீற்றிருந்து காட்டிட்டு என்ன பண்றான்? ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மான் வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்னே கைகளாரத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனியன் குறை. எழுமையே பந்தான் தன் சொரூபத்தெல்லாம் காட்டிட்டான். 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்மை சொரூபத்தை காட்டிட்டான். இவன் ரொம்ப மலர்ந்து பிரசன்னமா போனா படால்னு போயிட்டான். இவ்வளவு தூரம் அவன் அனுபவிச்சோமே, என்ன குறை என்ன குறை என்ன குறை என்று மகிழ்ந்தோமே, விட்டு போயிட்டானே என்று நாயகி நிலையிலே தன்னை இழைக்கிறாள். அப்ப தாயார்கள்லாம் தவித்து போறாள். தீர்ப்பார் இல்லாத மயல் தீர கலந்தமால். யார் இதுக்கு விடிவு காலம் சொல்வான்னு தெரியல. எல்லாம் தவிச்சு போயிட்டா. அப்ப வரா தோழி. ஐயோ என்ன பண்றேன், தவறு செஞ்சுட்டீங்களே. கண்ணனுக்கே ஆமதுமாம் காவம். இவள் அவனுக்கே ஆட்பட்டவள். அனர்யார்க சேஷத்துவம் அனர்ஹதா. இவளுக்கு வேறொருவரிடத்திலும் ஈடுபாடு கிடையாது, அவனுக்கே ஈடுபாடு என்கின்ற அந்த தத்துவத்தை 350 பாசுரங்களுக்கு அப்புறம் தோழி வந்து சொல்றா. இதுக்கு முன்னாடி தாயார் பாக்குறா. மண்ணை இழந்து துழாவி வாமனன் மண்ணிது வெண்ணும். ஏதோ பாக்குறா, என் பொண்ணு அப்படி ஆயிட்டா. இவன் என்னடா எப்ப பாரு வாமனன் மண்ணுன்றா, ஐயோ வானை பாட்டிட்டு இது வைகுந்தன் வான் என்னன்னு சொல்றாளேன்னு சொன்னாலே வழி அவளுக்கு வந்து அந்த வியாதிக்கு மருந்து தெரியல, நிதானம் தெரியல, அதனுடைய நோய் நாடி தெரியல. இவள் வராள். தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமால் வந்தான். வீட்டிலிருந்து தனிமையேழு உலகில டக்குன்னு இவன் தான் மாயனாச்ச போயிட்டான். இத ஆண்டாள் பின்னாடி எடுக்கிறா. எப்படி எடுக்கிறா? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா. மயக்கறான் இவளை. மயக்கி தன்னுடைய குணத்தையும் ரூபத்தையும் காட்டுறான். மேலையா மாலே மணிவண்ணா. பின்னாடி வரானா?
இந்த ஆழ்வாருடைய தாக்கம் சொன்னேன், முதல் தாக்கம். அப்படி வருகின்ற சமயத்திலே முதல் தாக்கம் என்ன ஆறுது, ஆண்டாளுக்கு வருது. அவ இதை வைக்கிறா, அப்பப்பா மாலே பயக்குகின்றவனே, மணிவண்ணா அழகுலதான் முதல்ல மயக்கிறோம். மயக்கிறானா? இது அப்படியே அந்த தாக்கம் ஆண்டாள் காலம் மட்டும் இல்ல, ஒரு 80 வருஷம் முன்னாடி ஒரு கதையை சொல்லிட்டு சுவாரஸ்யமா போவோம். 80 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அதாவது அரியக்குடி சுவாமி ராமானுஜயங்கார் பிராத்தஸ்மரணீயர். அந்த சுவாமி கும்பகோணத்துல ஜாக. அப்படி இருக்கின்ற சமயத்துல 1945 வச்சுக்கோங்களேன். இதை அவருடைய பிரதான சிஷ்யர் பி ராஜமையர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆழ்வாருடைய தாக்கம் ஆண்டாளுக்கு, ஆண்டாளுடைய தாக்கம் ஐயங்கார் சுவாமிக்கு. அவள் என்ன பண்ற, கும்பகோணத்துல இருக்க. அப்போ திருவிடமருதூர்ல காஞ்சி மகாசுவாமி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தார் இல்லையா, அவர் இந்த ஐயங்கார் சுவாமிய கூப்பிடுறாரு. நம்ம பக்திய பிரவச்சனம் பிரச்சாரம் பண்ணணும் என்ன சொல்லி திருப்பாவைக்கு மெட்டு போடுங்க, வர்ண மெட்டு போடு அப்படின்னு சொல்ற. வர்ண மெட்டு போடுங்கோ என்ன ஐயங்கார் வாழ்கிட்ட சொல்றார். ஒரு 2 வருடங்கள் எடுத்திருக்கலாம். இது கும்பகோணத்துல நடந்தது. திருவிடமருதூருக்கு போறார். கும்பகோணம் திருவிடமருதும் பக்கம் தானே, அடிக்கடி கூப்பிடுவார். இவர் ஒன்றும் வர்ணம் விட்டு போடுறச்சே, முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நாட்டை கம்பீரமா ஆரம்பிக்கிறார். பாருங்க அந்த தாக்கம். என்ன சொன்னேன், மொய்ய சொல்லால் இசை மாலை நாட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வராளி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அரபியில போட்டாரா. அப்புறம் வராளி, அப்புறம் ஸ்ரீராகம், 10ல சங்கராபரணம், நினைவுல இருக்கிறத சொல்றேன். அப்படின்னு வந்த மயக்கிறது. எம்பெருமான் எப்படி ஆழ்வாரை மயக்கினானோ, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் மிச்சை சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் அன்னை நீர். ஐயோ பைத்தியக்காரத்தனம் மாதிரி அவன் ஆடுறான், யாரோ ஒரு வெறி கொண்டு ஒருவன் ஆடுறான்னா நீங்களும் ஆடுறீங்களாம், தாய்மாரெல்லாம் ஆடுறாளாம். யாரிடம் மயங்கணுமோ அங்க மயங்கல, வேற ஏதோ தெய்வங்களிடத்திலே மயங்கி இவாளும் ஆடுறா கைப்பிடிச்சா மாதிரி. அவ இந்த தோழி வரா பாருங்க, முதல்ல தோழியையும் நாயகியையும் அவன் அழகாலே மயக்கிறான். போவா இங்கு எப்படி பாடுறாரு பாருங்க நம்ம குலசேகரன். வா போ வந்து போகு. ஒரு தடவை வான்றானா ராமனை முன்னழக பாக்குறான், அனுப்பிச்சுட்டான். திருப்பியும் சுமந்திரரை கூட்டின்னு வரான், பின்னழக பாக்குறான். முன்னிலும் பின்பழகிய ராம் பெருமாள்ன்ற 3 கட்டியம். அப்படி யார் இவன்? ஐயோ நீ போய் பக்கத்துல இருக்கிற ராஜமன்னார்குடி பெருமாளை பாடாத, எங்கேயோ பாடுறியே. மன்னப்படும் மறைவானனை வன் துவரா பதி மன்னனை, இவனை பாடுங்கோ. அவனை பாடினால் இவளும் பாடுவாள், நிலையடைவாள். ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்ன அந்த மயக்கம் ஆழ்வாருக்கு மயங்கிறது. இதுதான் முதல்ல தோழிப்பாசுரம். அவனுக்கே அவனையல்லால் இவள் யாரையும் தொடமாட்டாள், தொழமாட்டாள், தொட்டு பூஜிக்க மாட்டாள். அனர்யார்க சேஷத்துவம் என்ன வந்துதா இந்த மயக்கம். ஐயங்கார்வாள் பார்த்தார், என்னடா இதுக்கு பாட்டு போடணும்னு பார்த்தார், வச்சார். நம்மளை அப்படியே இழுக்கணுமோன்னு. எப்படி ஆழ்வாரை இழுத்தானோ, எப்படி ஆண்டாளை இழுத்தானோ, எப்படி பாரதியை இழுத்தானோ, என்ன சொல்றான், சுட்டும் விடிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோன்னு பாடுறாருன்னு அவளெல்லாம் இழுத்தான். இப்ப ஐயங்கார் வாழல் இழுக்கிறான். குந்தள வராளியில போட்டார். மாலே மணிவண்ணா மாலே. அவர் எப்படி சொல்றார், ஏண்டா நீ என்ன இழுக்கிற, உன்னுடைய ரூபத்தால. ரூபம் வந்தா ரூபத்திலேருந்து குணம், குணம் வந்தால் உன்னுடைய சொரூபம் எனக்கு புரியும். இததான் தோழி சொல்றா. புரட்சின்னு சொன்னேன்னு அகத்துறை அன்றளவிலே ஆழ்வாருக்கு ஒரு புரட்சி பண்ணார். ஆண்டாள் உள்வாங்கினான், கலியன் உள்வாங்கினான், ஆண்டாள் உள்வாங்கினாள். நம் வாழ்நாளிலே நமக்கு அறிந்த புலவராகிய மகாகவி தேசிய கவி பாரதி உள்வாங்கினான். ஐயங்கார்வாள் பாடுறார், மாலே மணிவண்ணா. இப்ப சௌபாகியவதி ஆரத்தி இது அப்படியே குந்தரவளாழ்ல
வாசிச்சு காமிப்பா. கொஞ்சம் மிகுந்து விரைவில் வாசித்து முடிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அருளேலோர் எம்பாவாய் ஆலின் இளையாய் அருள் என்ன அந்த அருளை வேண்டும். அவன் மயக்கறான், அருளை வேண்டும். இது எங்க தாக்கம் எல்லாம் சொன்னோம். கவிச்சக்கரவர்த்தியை மறக்கலாமா? அப்ப பெருமானும் பிராட்டியும் இளையாழ்வாரும் அப்படி கங்கையில வரா, மயக்கறான். குகன் இவனுக்கு ஆட்படுறான். வெய்யோ நொழி மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இளையானோடும் போனான். அப்படி வரலாம். அப்படி மெல்லிய இடையோடு பிராட்டி இருக்காளாம். ரூப சௌந்தர்யம். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, அப்படியே அடுக்கிறார் பாருங்க கவி. மையோ கருமை, மையோ வேண்டாம் ஒரே கருப்பு. மரகதமோ பச்சை கருப்பு எம்பெருமான். மரகதமோ மரிகடலோ, அப்படியே மரிகடல் பொங்கர கடல், நீல பச்சை நீலமோ. மழை முகிலோ, இவன் அவ்வளோ குணர் சொரூபன், அவ்வளோ ஔதாரியம், கருத்த மழை முகில போல இருக்கான். அதுவும் பார்த்தான். ஆழ்வார் சொல்றார் பாருங்க, கண் கொண்டது வாய் கொள்ள முடியலன்னு வர ஆழ்வார். கண்ணு பார்க்கறது, ஆனா அந்த பார்த்த பெருமையை என்ன சொல்லி சொல்லுவேன். பார்த்தார் கடைசியில, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு. இவன் அழகு மயக்கது. அப்படி நாயகனுடைய அழகிலே ஈடுபட்டாள். முதல்ல நாயகி என்ன பண்றா, இவளுடைய அழகில ஈடுபட்டு அப்படியே துடிச்சு போறா. துடித்து போய் என்ன பண்றா, கண்ணும் செந்தாமரை. இதுவும் நாயகி பாட்டு, திருவிருத்தம். கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியது ஓர் மால்வரை போன்று. ஒரு கருத்த மலை மாதிரி வருது. மதி விகற்பால் விண்ணும், இவனை சாமானியமா நினைக்காத. மதி விகற்பால் விண்ணும் கடந்து உம்பர் அப்பால் மிக்கு மற்ற எப்பால் எவர்க்கும் என்னும் இடத்ததுவோ எம்பிரான எழில் நிறமே. நாயகி பாவத்துல சொல்ற. இத அப்படியே கலியன் உள்வாங்கிறான். எல்லாருடைய தாக்கமும் சொன்னோமா, கலியனை சொல்லி முடிப்போம். பார்க்கிறார், அப்படியே நாகப்பட்டினத்துக்கு வரார். சௌந்தரராஜன் அழகு. அப்படி வலது பக்கத்துல கச்சத்தை காலு கீழே ரொம்ப விசேஷமா ராஜமன்னார்குடி எடுத்துக்கோங்க. திருச்சேர அழகு சாரநாதன், சாரங்கபாணி, நாகப்பட்டினம் சௌந்தரராஜன், இவெல்லாம் தான் அங்க இருக்கக்கூடிய தீட்சதர்லாம். அப்படி அவருடைய அலங்காரம் பண்றதுல கெட்டி. அப்படி வலது பக்கத்துல அவருடைய கச்சத்தை தொங்க விடுவார். அந்த பத்ம பீடம் எல்லாம் தாண்டி தொங்கும். அதையே பார்த்துட்டு இருக்கலாம். ராஜமன்னார்குடியில போனா
பூர்ணம் பிரம்ம ஸ்வயமிக விகாய அஹி பர்யங்கவர்யம் கோரக்ஷார்த்தம் வரயது குலே வாசுதேவோ அவதீர்ணா வேலாதீத ஸ்வபல விஜிதாராஜி ஆச்சரியச்சரியோ கோபஸ்திரீனாம் பிரதிகிருகம் அடன் கோபடிம்போ மாமுனி வாக்கு கோபடிம்போ விபாதி ஒரு பிளாம்பாயன்ட்லாம் இருக்காது சுவாமிக்கு. ஆனா மனச உருக்கும். தமிழானாலும் சரி சம்ஸ்கிருதமானாலும் சரி. ஐயோ நீ குழந்தடா கோபடிம்போ விபாதி. இங்க பாரு ராஜமன்னாருடைய தீர்ப்பாரியாமினியை சமர்ப்பிக்கிறவரும் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லால் நும் மிச்சை சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் மன்னை மன்னப்படும் மறைவாணனை வன்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் இதை சமர்ப்பிக்கிறார். அதை பார்த்து சம்ஸ்கிருதத்துல பாடுறார். கோபடிம்போ விபாதி. இவர் விட்டாரா கல்யாண், அங்க பார்த்தார் சவுந்தரராஜ், என்ன அழகு, என்ன அச்சோ ஐயோ நானும் கம்பன். இவர் போட்டார் அச்சோ பொன் இவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம் மின்ன. அப்படியே சோதியா மின்றதான் ஆரம். இவர் வாயில் நல்வேதும் கோதும் நல்வேதம் கோதும் வேதியர் வானவர் அவர் தோழி. நாயகி பாஸ்து என்ன சொன்னோம்? கண்ணும் செந்தாமரை கையும் அவை. ஆழ்வார் பாட்டு திருவிருத்தத்துல நாயகி. அது அப்படியே அவர் வாங்குறார் பாருங்க. இவ எப்படி வாயில் வேதம் ஓதும் வேதியர் வானவர் அவர் தோழி. என் பாவம் பக்தி ஒருபடி மேல போற. என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றார் வைக்கிறார். என் ஆத்மாவை பார்க்கிறான். என் ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? பக்தி, வைராக்கியம். முதல்ல வைராக்கியம் வருது அவனுக்கே. அதான் சொன்னேனே 4-5 அந்த உக்காரத்தினுடைய பொருள். சாஸ்திரம் நான் போல ரொம்ப அனன்யார்க சேஷத்துவம். அத கடைசியில ஒரு முத்தாய்ப்பா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என்ன? என்னையும் நோக்கி என் ஆத்மாவை கடாட்சிக்கிறார். நான் அவனுக்கே ஆட்பட்டவன். 8:8-2 அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் பதியே படியே இது என்னலாம் படி அல்லன் பரம்பரன் கடிசேர் நாற்றத்துள்ளாலை. எப்படி ஒரு கரும்புக்குள்ள ஒரு ரசம் இருக்கு, அந்த ரசத்துக்குள்ள ஒரு சுவை இருக்கோ, ஒடியா இன்ப பெருமையோன் அவனை அளக்கவே முடியாதியா. ஒடியா இன்ப பெருமையோன் அடியேன் உள்ளான். அடியேன் உம்பர். உம்பர் ஒருவனே, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த திவியில இருக்கக்கூடிய உம்பர் ஒருவனே. அவன் எங்கடா இருக்கான்? அடியேன் உள்ளான். சேஷத்துவத்தை சொல்லிட்டார். ஆமா, அடிமை, ஆத்மா அடிமை. அடியேன் என்னையும் நோக்கி. சேஷத்துவம். யாருக்கு சேஷத்துவம்? அனன்யார்க சேஷத்துவம். அவனுக்கே ஆட்பட்ட தன்மை. வேற யாருக்கும் கிடையாது. வேற யாருக்குமே கிடையாது. கருமால். இதுதான் முக்கியம். 8-9 திருவாய்மொழினா இதுதான். ஸ்ரீ வைஷ்ணவன்னா இதுதான். என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி. வைராக்கியம் அவனுக்கே. அதான் சொன்னேனே. இது எங்க தெரியும்? கலியனுக்கு எப்படி தெரிஞ்சது? 3 பதிகங்களால தெரிஞ்சது. 4-5 6-5 துவளில் மணிமாடமோங்கு துவளில் சீர் தொல் நலத்தால். தொலைவில் மங்கலம் பாட்டு 6-5 முத்தாய்ப்பா 8-9. அதுக்கு வரேன். கலியன் படிச்சிருக்காரு திருவாய்மொழிய. என் அல்குல் நோக்கி ஏன் திளங்கொங்கையும் நோக்குகின்றார். அப்படி மிளிர்ந்ததான பக்தி, அப்படி மிளிர்ந்ததான பக்திய பார்க்கிறாராம். ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும். ஐயோ இப்படி பார்க்கிறானே அவன் கள்ளமா. களவியல்னு ஒரு அகத்துறை இது. அந்த தீர்ப்பாரையாமினி சொன்னோமே, அது வெறி விளக்குதல். இந்த தோழியானவள் நல் ஞானத்தை தாயார்களிடத்திலும் மற்ற உறவினர்களிடத்திலும் புகுத்துறா. அது வெறி விளக்குதல். இங்க கலியன் பாடுறது களவியல். என் அன்னை நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். ஐயோ இவன் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றானே. என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏன் திளங்கொங்கையும். அப்படியே மிளியறது பக்தி. அந்த கண்ணனுக்கே நான் என்கின்ற அனர்யார்க சேஷத்துவம் இவளுக்கு தெரிந்து, இந்த பரகால நாயகிக்கு தெரிந்தவுடன் அந்த பக்தி அவனிடத்திலே. சுவாமி சொல்றார் கஷ்டம்னு சொல்றார்.
அவிச்சின்ன தைல தாராவதி தீன்னு அவர் சொல்ற. ஆனா கலியனுக்கு இது இயல்பா வருது. ஏன் இளங்கொங்கையும் நோக்குகின்றார். அப்படி அவனுக்கே ஆட்பட்டதனால இளங்கொங்கையானது மிளிர்கிறது. அதை அவன் பார்க்கிறாராம். இதான் ஆண்டாள் சொல்றாள், விண்ணீல மேலாப்பு பிரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து. போய் சொல்லு, என்னால முடியலப்பா, என்னால தாங்க முடியலன்னு அவ தூது விடுறா. இவர் போறார் நேர. ஐயோ பார்த்தாராம். என் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அகத்துறை பாட்டு பூரா இன்னைக்கு காதல் தான். அச்சோ போட்டா. ஐயோ என்னால முடியல. எல்லாரும் ஐயோ சொன்னாலா? கம்பன் ஐயோ சொன்னான். இவர் சொன்னார் அச்சோ அச்சோ ஒருவர் அழகியவா. ஐயோ அச்சோ ஓர் அழகியவா. அவனை விட்டுட்டு நீங்க என்னையா பண்றீங்க? ஆழ்வார் திட்டுறாரு நம்மள. ஆழ்வார் எங்கேயா திட்டுறாரா? ஆனா ஒரு களத்து மேட்டுல நெல்லை போட்டு உலத்திட்டு அடியன் மாதிரி ஒரு மந்த புத்தியை வச்சா காவலுக்கு, அங்கேருந்து ஒரு கழுதை வருது. பொதி சுமக்கிறதுக்காக கழுதை கட்டி வச்சிருக்கா. அங்க ஒரு கழுதை வருது. நான் பாட்டுக்கு அந்த கழுதையே பாக்குறேன், நெல்ல கவனிக்கல. இந்த ஆத்மாவுடைய சொரூபம் சேஷத்துவம். எப்படிப்பட்டதான சேஷத்துவம்? அவனுக்கே ஆட்பட்டதான சேஷம். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றோம்? லௌகீகத்துல ஆசைப்படுறோம், கைவல்யத்துல ஆசைப்படுறோம், ஆத்மாவே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆத்மீயங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். மற்றதை விட்டுறோம். எது முக்கியமோ, எது இந்த ஆத்மாவுக்கு வேண்டியதோ அந்த எம்பெருமானை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம், அவன் உகப்புக்காக, அவனுடைய பாகவதர்களுக்கு கைங்கரியம், அவனுடைய உகப்புக்காக விட்டுட்டு தாயே தந்தையே என்று அவனை இருக்கிறாச்சே, இல்லாததெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அத மாதிரி என்னை களத்து மேட்டுல உட்காந்து காவல் போட்டா ஆழ்வார் திருநெல்ல. நான் அந்த நெல்லை பார்க்கல, புழுங்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் பார்க்கல. ஒரு கழுதை வருது. அந்த கழுதைக்கு தாடி எப்படி இருக்கு பாரு. அது இவன் முட்டாள், இந்த எஜமானன் முட்டாள் நினைச்சு அந்த கழுதை என்ன பண்றது? அந்த தானியத்தை எல்லாம் மேயறது. அப்படி நம்ம கர்மேந்திரியங்கள், இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள், இந்திரியங்கள் நம்ம ஆத்மாவை முழு, அதை நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அது ஆழ்வார் போட்டார் இதே பதிகத்துலதான். உணங்கள் கெட கழுதாய் உதடாட்டம் கண்டு பயன் என். இந்த பதிகத்துல 7ஆம் பாசுரம் ரொம்ப முக்கியம். அதான் அனர்யார்க சேஷத்துவம். அது வேணும் சொல்றார். அவனை எல்லால் உன்னித்து மற்றோர் தெய்வம் தொழாள், அது சொல்ற. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? கழுதை உதடு ஆட்டம் கண்டு பயன் என். உணங்கள் கெட, உணங்கள்னா உலர்த்தி வைக்கக்கூடிய பண்டங்கள்லாம் கெட்டு போறது. இந்த கழுதை வாய் வைக்கிறது. அதை நான் விரட்டாத. ஐயோ என்னன்னா இந்த கழுதை சாப்பிடுறது, என்னன்னா இந்த கழுதைக்கு தாடி இருக்கு, அது சாப்பிடுச்சு இப்படி எப்படியும் கழுத்தை அசைக்கிறதே. உணங்கள் கெட கழுதை உதடாட்டம் கண்டு பயன் என். அப்படி இந்த ஆத்மா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை இந்த கர்மங்களிலிருந்து, பந்தங்களிலிருந்து, பாசங்களிலிருந்து விரட்டுகிறாள் ஒரு தோழி. தாயாருக்கு அவதான் புத்தி சொல்றா. ஆக தாயார் முக்கியமா தோழி முக்கியமா? தாயாருக்கே தோழிதான புத்தி சொல்றா இல்லையா? என்ன சொல்றா பாருங்க. கருமாணிக்கமலை, முக்கியமான பாசுரம், முக்கியமான பாசுரம். கருமாணிக்கமலை மேல் இவனுக்கே ஆட்பட்டது இந்த ஆத்மான்றா. குட்டநாட்டு திருப்புலியூருக்கு போறார் ஆழ்வார். மானசீகமா போறான்னு வச்சுக்கோங்க. மாயப்பிரான் பொற்கொடி நாச்சியார் பீமரால கட்டப்பட்ட கோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன், ஒரு மா கலவி, ஒரு கலவி ஏற்பட்டது. உரைப்பால் திறமாக அந்நியர்க்கு, திறமாக அந்நியர்க்கு ஆகாது. இதுதான் ஆத்மாவுடைய சொரூபம் என்ன, அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுடைய சொரூபம் தெரிந்தால்தான் புருஷார்த்தம் அடைய முடியும். 8:8:2 சொல்லிட்டார். நெடுமால் அழகுதனில் நீழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தற்கு அடிமைதனில் எல்லை நிலம் தானாக. நெடுமால் அழகுதனில் அது வரார். 8:8:3 8:8:2 8:8 என்ன? கண்கள் சிவந்து பெரியவர் இல்லையா? அங்க மூர்ச்சை யாரார்? அப்பயும் அவருக்கு புரியல. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது வெண்ணலாம் படியல்லன் பரம்பரன் கடிசேர் நாற்றத்துள்ளாலை. அது சொல்லியாச்சு ஆத்மா. அங்க அடியேன் மட்டும்தான் சொன்னார். யாருக்கு அடியேன் பார்த்தார் ஆழ்வார். ஜூஜோ யாருக்கு அடிமைன்னு சொல்லாது போயிட்டுமே, தப்பா போயிடுமே. எம்பெருமானுக்கு அடிமை.
அனன்யார்க சேஷத்துவம். அந்த உகாரம் இருக்கே பிரணவத்துல, அதான் இது. 3 பதிகங்களாலே 4 5 தீர்ப்பாரையாமினி, 6 5 துவளில் மணிமாடம் ஓங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை நீர் உமக்கினி. இனிமே உனக்கு இல்லை அவன், அவளும் தோழிதான் சொல்றா, உனக்கு இல்ல. அழுது அழுது அரவிந்த லோச்சனா என்னே தந்தை தாயன் அடைந்த, உனக்கு இல்ல, ஏன் அவள்கிட்ட போறீங்க? கான் வேஸ்ட், கான் காஸ்ட், நல்லதுக்குன்னு வச்சுக்கோங்க சொல்லிட்டாளா. கடைசியில பார்த்தா திறமாக ஆய்ந்துரைத்தான். மாறன் சொன்னான், எப்பா இந்த ஆத்மா அவனுக்கு தான். யாரு? அந்த ஸ்ரீயப்பதிக்கு தான். கருமா கருமால் திருமால் கருமா என்ன பாட்டு? கருமால் திறத்தில் கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைத்தால், ஒருமா கலவி உரைப்பார் திறமாக அந்நியருக்காகாது அவன் தனக்கே ஆகும். வந்து பாட்டு, கருமால் திறத்தில் கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைப்பால். ஒரு கலவி வந்துருச்சு, கலவி வந்து போயிடுத்து. வீற்றிருந்து 7 உலகத்துல என்ன பண்ணான்? வீற்றிருந்த மால்விண்ணில் பார்த்தான், வீற்றிருக்கும் மால்விண்ணில் மிக்கமயல் தன்னை ஆற்றுதக்காம் தன் பெருமை ஆனதெல்லாம் தோற்ற வந்து நன்னு கணக்க தோற்றி வந்தானோ, இவளை தோக்கடிக்கணும்னு வந்து தன் ஆற்றதெல்லாம் சொல்லி போந்தான். ஐயோ எங்கிட்டே இருக்க போறான்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு போறா. பாக்கிய சம்சேஷம் வரல, சாஸ்திரமா போல. பாக்கிய சம்சேஷன் வராதனால இவளுக்கு மயக்கம் போய் பித்தேறி போச்சு. அப்போ இந்த தோழி வந்து தீர்ப்பாரையாமினில சொல்றாளோன்னு 4 5 அதை இவர் சொல்றார். கருமாணிக்க மலை மேல் 8 9 கருமாணிக்க திருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைப்பால் திறமாக அந்நியருக்காகாது அவன் தனக்கே ஆகும் உயிர் இந்நிலையை ஓர் நெடிதா. இதுதான் நெடிது, இதுதான் தீர்க்கமான அறிவு. என்ன அறிவு? தீர்க்கமான அறிவு என்ன? தீர்க்கமான அறிவு அவன் திறத்தே ஆகும், அவனுக்கே ஆட்பட்ட அனன்யார்க சேஷத்துவம். சேஷத்துவம் சரி, சேஷத்துவத்திலையும் யாருக்கு சேஷத்துவம்? எம்பெருமானுக்கா எம்பெருமான் அடியார்களுக்கா? ரெண்டும். சேஷத்துவம் மட்டும் போருமா? சேஷத்துவம் மட்டும் போராது, கைங்கரியமும் வேண்டும். யாருக்கு கைங்கரியம்? அந்த எம்பெருமானுக்கே கைங்கரியம், எம்பெருமானுடைய அடியாருக்கே கைங்கரியம் என்று அனன்யாக சேஷத்துவம். சர்வம் கரிஷ்யாமி பாடம் நிபீட்ய ரகுநந்தனா. உனக்கு நான் எல்லாம், நீ தூக்கத்துல இருந்தாலும் சரி, நன்னு இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி பண்றேன்றானோ அவனுக்கே. அதுதான் ஆத்மா. ஸ்ரீ வைஷ்ணவம் எப்படி இருக்கு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எம்பெருமானுக்கு சரி, அவனுடைய அடியாருக்கு. அது மட்டும் போராது, எம்பெருமானுக்கே திறமாக அந்நியருக்காகாது அவன் தனக்கே ஆகும். இது எப்படி வைக்கிறார் ஆழ்வார்? அங்கதான் வரேன். காதல் பாட்டுல வைக்கிறார். 3 காதல் பாட்டுகளிலே தோழி சொல்வதாக வைக்கிறார். இதனால நமக்கு என்ன வரும்? பலஸ்ருதி சொல்லணுமோ, இதனால நமக்கு என்ன வரும்? இது எப்படி? இது என்னத்தை சொல்றது? தோழி என்னத்தை சொல்றா? சம்பந்தம், உயர்ந்ததான சூத்திரம். சம்பந்தம் உபாய பலன்களிலே உணர்த்தி. ஆச்சாரியர் சம்பந்தம் உபாய பலன் உணர்த்தி துணிவு பதற்றம். இதான் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை உணர்த்துவது தோழி. சம்பந்த உபாய பலனில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிய பிரஜாவஸ்தைகள். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அவஸ்தை. பிரஜ்ஞ ஞான அவஸ்தை, உண்மையான ஞானம். அந்த ஞானம் வராத தடுக்கிற அவஸ்தை நமக்கு இருக்கு. அதை போக்குறது எது? சம்பந்தம், சம்பந்தம் உபாயம் பலனில் உணர்த்தி. இந்த சம்பந்தத்தை உணர்த்தி பலனில், இந்த பலன்ல இருக்கக்கூடியதான துணிவு, பலன்ல இருக்கக்கூடியதான துறை, பலன்ல இருக்கக்கூடியதான பதற்றம். ஐயோ பலன் என்ன? எம்பெருமானை அடையணும். எம்பெருமானை அடைந்து என்ன பண்ணணும்? எம்பெருமானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். என்ன சொல்றார்? சம்பந்த உபாய பலனில் உணர்த்தி அந்த பலன் உபாயத்தையும் சம்பந்தத்தையும் நமக்கு உணர்த்துறா. இதுல என்ன விசேஷம்? அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான அவனுக்கே அற்று தீர்ந்ததான அனன்யார்க சம்பந்தத்தை இந்த தோழி உணர்த்துகிறாள். ஆகிய பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி, தாயார், மகள் என்று பேர். சம்பந்த உபாய பலனில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிய சூத்திரம் வந்துருச்சு. 133 சூத்திரம். சம்பந்தம் உபாயம் பலனில் உணர்த்தி
துணிவு, பதற்றம் ஆகிய பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி, தாயார், மகள் என்று பெயர். தோழி, தாயார், மகள். தோழி என்ன பண்றா? இந்த ஆத்மாவுக்கும் எம்பெருமானுக்குள்ள சம்பந்தத்தை உணர்த்துறா. சம்பந்தம் உணர்த்தி. உபாயத்தில் துணிவு, தாயார் என்ன பண்றா? இவ என்ன பண்றா? எம்பெருமானே வந்து அடையட்டும் என்று நிர்ஹேதுவ கிருப்பையே இருக்க வேண்டும் என்று இவ காக்கிற. ஆனால்தான் இவ என்ன பண்றா பாருங்க, உண்ணும் சோர் ஆதி ஒரு மூன்றும் எம்பெருமான் கண்ணனன்னே நீர்மல்கி கண்ணினைகள் மண்ணில் அவன் மீர் உக்க வினவூர் வினவும் திருக்கோளூர். திருக்கோளூருக்கு போன இவ ஓடுறா. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்னன்னே இருக்காளோ, இவளை தடுக்கிறாளே தாய். ஏன்னா இந்த ஆத்மா ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அவன் வந்து ஏற்க வேணும். புரியுதா? உபாயம். உபாயம் என்ன? அவன் வந்து அவன் விரும்பினால்தான் இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் பண்றதுன்ற உபாயத்தில் துணிந்து இருக்கா. ஆனாலதான் இந்த நாயகி திருக்கோளூருக்கு ஓடுறா, குட்டநாட்டு திருப்புலியூருக்கு ஓடுறா, தடுக்கிறா பாருங்க இவ. உபாயத்தில் துணிவு. அதான் திற்றாலே வழிய, எம்பெருமான திற்றாலே வழிய பொன்ன நீ போன்னு சொல்லலையே. கங்குல் பகலரதி கைவிஞ்சி மோகபுர அங்கு அதனை ஓர் அரங்கரை பார்த்து இங்கு இவள் பால் என் செய்ய நீர் எண்ணுகிறீர் என்ன நிலை சேர் மாறன். நீ என்ன பண்ண போறேன்னு தான் கேட்கிறாள் வழிய, பொண்ணை விரட்டி அனுப்புறாளா திருவரங்கத்துக்கு? அனுப்பலையே. ஆனா தோழி அனுப்புறா பாருங்க, போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சம்பந்தம் உணர்த்துறா. ஏன்னா தோழிக்கு தான் தெரியும், தாயாருடைய நிலை தெரியும். இந்த தாயார் என்ன பண்ணணும்? அவனுக்கே அற்று தீர்ந்தவளானதால நீ போ. சம்பந்தம் உணர்த்தி தாயார் நின்று இருக்கா, பேதலிச்சு நிக்கிறா. அப்படி அவனே வந்து காக்கணும்ன்ற போது மற்றவர்கள் எல்லாம் குழப்பறிச்சே, நீ யாரையோ கொண்டு ஆட்டு, வெறியாட்டம் போடு சொல்றாளே, தப்புதானே பண்றா. உபாயத்தில் துணிந்தா, ஆனா பலனில் பதற்றம். நாயகி நிலைமை என்ன? ஐயோ நான் என்னைக்கு போவேனோ. அவன் சொன்னான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்குறான், அது வரைக்கும் கடை அப்படின்ட்டான். அவ தரிக்கிறாள், துவர முடியல. கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் காக்கை தாக்காம் பாருங்க பாரதி. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும். என்ன தாக்கம் நம்மாழ்வார் தாக்கம். 5ஆம் பத்து கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும். இது அத்வைத்தம் கிடையாது, ஆணுகாரம் தான். ஆக என்ன சொல்றார்? பலன் என்ன? எம்பெருமானை அடையணும் இல்லையா? அதுக்கு பதற்றம். கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ வந்துருச்சா? இதுதான் தோழி. தோழி எப்படிப்பட்டவள்? சம்பந்தம் உணர்த்தி. தாயார் எப்படிப்பட்டவள்? உபாயத்தில் துணிந்து அப்படியே கிடக்கா. அதுவும் தவறு இல்ல. ஆனால் பலனில் துறை, பலனிலே பதற்றம் ஆகிய பிரஜாவஸ்தை. பிரஜம்னா அதுதான் சத்தியமான நிலை. பிரஜா உணர்வுக்கும் மேற்பட்ட பிரஜா அவஸ்தைகளுக்கு பேர் என்ன? தோழி, தாயார், மகள் என்னும் பேர். ஆக தோழி இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவமே நிக்காது. என்ன சொல்றார்? எப்படி முடிக்கிறார்? இவை 10 வெறிகளும். இந்த வெறியாட்டம் போடுறாளோ தீர்ப்பாரையாமினில தொழுது ஆடிப்பாட வல்லார். முதல்ல நமக்கு மற்ற கிளேசங்கள்லாம் போனோம், 3 பலன் வருது. அப்படி எம்பெருமானே நாம் என்று இருந்தால் 3 பலன். மற்ற கிளேசங்களிலிருந்து நாம் விலகுபட்டு அந்த கிளேசத்தினாலே வரக்கூடிய துக்கம் போய் சீல குணத்தவர் ஆரோம். தொழுது பாட வல்லார் துக்க சீலம் இவர் இலர்களே வந்துருத்தா. துக்க சீலம் போயிடும், நம்ம ஆத்மஸ்வரூபம் நன்னா வரும். அப்புறம் 2வது என்ன ஆகும்? துவளில் மணிமாடம் ஓங்கு தொலைவில் மங்கலம் தோழும் இவளுக்கு என்ன நினைக்கும்? என்ன கிடைக்கும்? அடியார் திருமால் அடியார்களே செய்வர் அடிமை செய்வர் திருமாலுக்கேன்னு முடிப்பார். அடிமை செய்வர் திருமாலுக்கேன்னு முடிக்கிறாரா? முடிச்சார். முதல்ல அந்த ஆத்மாவுக்கு உண்டான ஸ்வரூபம் தெரியும். அதனாலே அந்த அந்த கலங்கி இருக்கின்ற ஆத்மா அவனுடைய சித்தமான தெளிவுபட்டதனால துக்கம் போகும், சீலமாகும். வந்துதா? அப்படியானால் திருமாலுக்கே அடிமை செய்வர், அடிமை செய்வர் திருமாலுக்கே. என்ன சொல்றார்? செந்தமிழ் 10 வல்லார். இந்த தொலைவிலை மங்கலத்தை சொன்ன செந்தமிழ் 10 வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. வந்துருத்தா? திருமாலுக்குன்னா அதுக்கு திருமால் அடியார்கள் எடுத்துக்கணும். இதுக்கு அப்புறம் வந்த கருமாணிக்க மலைமேல பதிகம் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? தொண்டுப்பா. அதுதான் நேர்பட்டு நேர்பட்ட சம்பந்தம் என்ன? நேர்பட்ட சம்பந்தம் என்ன? நேர்பட்ட நிறை மூலகு
உலகுக்கும் நாயகன் தன் அடிமை. அவனுக்குத்தான் அந்த நேர்பட்ட உலகுக்கும் தலைவனான அந்த ஸ்ரீமகாலட்சுமியுடைய கேள்வனான திருமாலுக்குத்தான் இந்த ஆத்மா அடிமை. இதான் பலஸ்ருதியில முடிக்கிறார். நேர்பட்ட உலகுக்கும் நாயகன் அடிமை, நாயகன் தன் அடிமை, அவனுடைய அடிமை. நேர்பட்ட அந்த அந்த ஸ்வரூபம், அந்த உகாரத்தினுடைய தத்துவத்தை, ரொம்ப சாஸ்திரமா போல, அந்த உகாரத்தினுடைய தத்துவத்தை சொரூபத்தை அறிந்த நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். அந்த ஆத்மா அவனுக்கே அடிமை, அவனுடைய அடியார்க்கே அடிமை என்கின்ற சொரூபத்தை தெரிந்து கொண்ட தொண்டன் யார்? 4 தலைமுறையா நான் என்னுடைய இப்படிப்பட்ட திருமால் அடியாருக்கு தொண்டராரு. நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். என்ன சொல்றேன்? இதான் சொச்சமான வார்த்தை. சொன்ன நேர்பட்ட தமிழ்ல நேர்பட்டன்னு வச்சார். சொன்ன சொல் நேர்பட்ட தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை 10ம் நேர்பட்டார். எல்லாம் நேர்பட்ட. இந்த பதிகம் கருமாணிமிக்க மலையில படிச்சேன்னா உன் ஆத்மஸ்வரூபம் தெரியும். இந்த குட்டநாட்டு திருப்புலியூருக்கே தான். ஏன்னா அங்க ஒன் பவளம், அந்த பாக்கானது சீக்கிரம் பழுத்து போச்சு. ஏன்னா அந்த பாக்குக்கே எம்பெருமான் மேல அவ்வளவு காதலாம். புல்கி சென்றேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவிலே அள்ளிக்கொள்ளவற்றே பசப்பு. அப்படி ஒரு தீராத காதல் வந்துருச்சுன்னா மோகத்தை தந்திடு இல்லையேல் உயிரை வாங்கி கொள்ளும் பாரதி. அதே மாதிரி அந்த பாக்கு கூட எம்பெருமான் மேல அப்படி ஒரு காதலாம். கால வேலை இல்லாத வேலையில பழுத்து போச்சு. வருஷம் பூரா பழுத்து இருக்கான். ஏன்னா அதனுடைய தன்மை மாறுறதுன்னு மிளிர்றது பசல. ஆக நேர்பட்ட வரிகள்ன்றார். அவர் நேர்பட்டார். இத தெரிஞ்சுண்டா உன் ஆத்மா நேர்படுங்க. அவர் நேர்பட்டார் நெடுமார்க்கு அடிமை செய்யவே. நெடுமார்க்கேன்னு அவகாரம் தேற்றல் அவகாரத்தை நம்ம அன்வயம் பண்ணிக்கணும். நெடுமார்க்கு அடிமை செய்யவே. அப்படி திருமால் திறத்து கருமால் திறத்து ஓர் கண்ணிகையாம் மரண் உருமா கலவி உரைப்பால் அந்நியர்க்கே ஆகாது அவன் தனக்கே ஆகும் உரை. அவன் தனக்கே ஆகும், இந்த உறவு அவனுக்கே ஆகும் என்ற இந்த உகாரத்தினுடைய சொரூபத்தை, உகாரத்தினுடைய உண்மை பொருளை அறிவதே இந்நிலையே ஓர் நெடிது. இதுதான் சாஸ்வதமான அறிவு என்று அந்த காமம். அந்த காமம் எப்படி வரும்? முதல்ல எம்பெருமானுடைய குணத்தினால்தான் நம்ம கோயிலா போறோம். தொலைவில்லி மங்கலத்துல போனா தொழும் இழவலை. ஏண்டா போனா? தொலைவில்லி மங்கலம் போ, அழகப்பாரு, முடிஞ்சு போச்சு. எண்ணரும் நலத்தினாள். அப்படிதான் முதல்ல. எப்படி ராமாயணம் எப்படி பிறக்கிறது? அங்கேருந்து வரான் உப்பரிகையில இணையல் நின்று உழி கண்ணோடு கண் இணை நோக்கு கவ்வி கண்ணோடு கண்ணு கவ்வி ஒன்றொன்றினை. கம்மன் பாடுவான். கண்ணோடு கண் கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிடா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அப்படியே கவ்வல் தான் அழகு. அழகல்லாட்ட ககனியாரான் முனி ஏது பொங்க. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரே அழகு. அதனாலதான் ரூப குண சௌந்தர்ய ஔதாரிய சகல கல்யாண குண விசேஷ அழகுல ஈடுபடுங்கோ. தொலைவில்லி மங்கலத்துக்கு போய் சிந்தையாலும் செய்கையாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்தார் என்று இந்த அகத்துறையை எவ்வளவு காப்பியம் பண்றாரு. ஆரம்பிக்கிறார் எப்படி? இனியாம் உறாமை உயிர் அளிப்பான். அவன் தான் என் ஆத்மாவை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அவனுக்கே நீ ஆட்பட்டவள் என்பதை உணர்ந்தால். எப்படியோ கூட்டு போ. எப்படி பண்ணணும்? அந்த 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 அவனிடத்துல ஒரு அந்த அபிமானம் வந்துடுச்சுன்னா பகிஷ்டியா இருக்கிறச்சையும் எல்லாத்தையும் திறந்தாள். ஏ கிரிதரா, ஏ கோவர்தனா, ஏ துவாரகாதீஷன் வந்துட்டான். முமுட்சுப்படி நாமம் அல்லவோ புடவை சுரந்தது நாமீரே வந்துதான் இல்லையா? அதான் சொன்னா கடைசியில, இது என்னடா இவ்வளோலாம் சொல்றேல, என்ன பண்ணும்? ஒண்ணுமே வேணாம். உக்காந்த இடத்துல கிருஷ்ணாராமான்னு சொல்லு. ஈனச் சொல்லாயினுமாக இருதிரை வையம் முத்தும் ஏனத்துருவா இடந்தான் இருங்கற்பகம் சே வானத்தவர்க்கும் மற்றவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாயவர்க்கும் இவன் தாண்டா தலைவன். இதான் சொல்லணும். அந்த அனர்யார் விசேஷத்தும் வானத்தவர்க்கும் மற்றவர்க்கும் ஆனவர்க்கும் அல்லவர்க்கும் மற்ற எல்லாயவர்க்கும் ஏனத்துருவா இடந்த பிரான். ஞானத்துருவா ஏனமா வந்தானு
அவன்தான் நான் கண்ட நல்லது. இந்த ஆத்மா எதை கண்டது? அந்த மணாளனை தான், பிராட்டி மணாளனை தான். ஆரம்பிக்கிறார் இந்த காவியத்தை. தோழி வந்து சொல்றா, நாயகன் வந்து கலந்துட்டான், இவளுக்கு உடல் குளிந்து போச்சு, போட்டேன்டி எல்லாம். அவன் என்ன கஷ்டப்படுத்தினான், கார்காலத்துல வரேன்னு சொன்னான், வரல, ஏமாத்தினான், மனசு நொந்து போச்சு, நாரைய திட்டுறா, மேகத்தை திட்டுறா, எல்லாரையும் திட்டுறா. அப்புறம் நாயகன் வந்துட்டான், தோழி ஓடி வந்து சொல்றா. பார்த்தா அப்பா யாருடா இவன், அப்படி பன்றியா காட்டுறானா. ஈனச்சொல் எவ்வளோ நான் திட்டிருப்பேன், நீ எவ்வளோ திட்டிருப்ப, அதுக்கெல்லாம் சொல்ல டைம் இல்லை. தோழி திட்டுவோம், திருவிருத்தத்துல தோழி போட்டு திட்டி தீப்போம், திட்டு. ஏன்பா நீ ராமன் நினைச்சேன், வில்லோட வருவேன்னு நினைச்சேன், நீ என்ன தர்பப்புல்ல கொண்டு வந்து நின்றுக்கியே, தழைய கொண்டு நிக்கிறியே. உடனே இவ கேட்டாலும் சுவாரஸ்யமான கதை. உடனே தோழி கேட்கறான், எங்க உன் வில்லு? இவன் சொல்றான் நாயகன், என் வில்ல இந்த யானைய கொன்னேன் பாரு, இந்த யானைக்குள்ளேயே யானைய கொன்னுட்டு இந்த யானைக்குள்ள போய் என்னுடைய ஈட்டி போய் மறைஞ்சு போச்சு, பாக்கலையா அப்படின்றானா. இப்படி எல்லாம் சொல்றிய, என் பொழுத வீணடிக்கிறிய, நான் வந்து இந்த நெல்லை காக்கணும்னு நீ வரட்டு பேச்சு பேசுறிய, வம்பு பேசுறியேன்னு ஒரு தோழி திருவிருத்தத்துல. அதெல்லாம் சொல்ல டைம் இல்ல. அப்புறம் சொன்ன இந்த மாதிரிலாம் ஈனச்சொல்லு சொல்லியிருக்கோம் இல்லையா, கதையா பார்ப்போம். ஈனச்சொல்லா இனுமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத்திருவா இடந்த பிரான் வானவர்க்கும் மற்றவர்க்கும் அல்லா எவர்க்கும் ஏனத்திருவா இடந்த பிரான் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. ஆதிமூர்த்தி ஆழ்வார் திருநெறில அஸ்மத் கிராமத்துல ஆதிமூர்த்தி ஞானப்பிரான் தான். என்னடா கண்டேன், ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது, இதுதான் வாழ்வு இயல். என்ன இயல்? அவனே பரமபுருஷன். நான் சொல்லல, நற்றினை காதல் காவியம், நற்றினை சங்க இலக்கியத்துல நற்றினை, நற்றினை நற்றினை 400 சொல்றோமோ, அதுதான் அகத்துறை. நற்றினை, நல்ல குறுந்துகை, நெடுந்தொகை, இதெல்லாம் இருக்கு, நமக்கு சொல்ல டைம் இல்லை. இந்த நற்றினை ஆரம்பிக்கிறச்சியே திருமால் தான் வேதத்தாலே சொல்லப்பட்டதுன்னு சங்க இலக்கியமே சொல்லிடுச்சு. ஆக அது அப்படியே ஆழ்வார் உள்வாங்கிறார். ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. இதை தெரிஞ்சுட்டா ஆத்மாவுக்கு சொரூபம் தெரியும், இந்த ஆத்மா அவனுக்கே ஆட்பட்டது, இது அவனிடத்திலே காதல் கொள்கின்றது. கண்ணனுக்கே இப்படி இருந்தா வாழ்வு நன்னா இருக்கும். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்டவாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வெண்டிர் மக்களே தமிழும் வைணவமும் தழைத்து இனிதுவோங்குக. சுபம்.